துலாம் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, அது சுக்கிரனினுடைய ஆட்சி வீடு. சுக்கிரனினுடைய சொந்த வீடு. இதுல யாரு உச்சபலம் பெற்றிருப்பான்னா, சனி பகவான். அத எப்படி வந்து மேஷத்துல வந்து சனி நீச்சமா இருக்காரோ, துலாத்துல சனி உச்சமா இருக்காரு. அதே மாரி இங்க சூரியன் நீச்சமாக இருப்பார். ஸோ ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதே மாரி சூரியன் நீச்சம். ஆ சனி பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இதுல வந்து ராகு இருந்தால் கொஞ்சம் துலாம் ராசியில வந்து சூரியனோட ராகுவோ, இல்ல சனியோட ராகுவோ, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல ராகு, கேது, செவ்வாய் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய நல்ல பலனை கொடுக்க மாட்டார்கள். சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம், இல்ல கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்ல நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பினை கொடுக்கலாம். துலா லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, சுக்கிரன் துலா லக்னத்திலே இருக்கு. இவங்களுக்கு ஆட்சி தான். ஆனா, சுக்கிர தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா அவங்களுக்கு எதுவுமே நன்மையை தராது. லக்னாதிபதி தசையாக இருந்தாலும், இதே ரிஷப லக்னம் அவங்களுக்கும் லக்னாதிபதி சுக்கிரன் தான். ஆனால் துலாம் துலா லக்னம் லக்னத்திலேயே சுக்கிரன் இருந்தா, அவங்களுக்கு சுக்கிர தசை பெரிதளவுக்கு எடுத்து கொடுக்காது. ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிர தசை வந்து மாரகத்தை கூட குடுக்கும். ஏன்னா லக்னத்துல சுக்கிரன்னா, அது 8ஆம் இடத்திற்கும் அதிபதி தானே சுக்கிரன். அதனால அவங்களுக்கு அந்த சுக்கிர தசையில மரணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அது கொடுக்கும். துலா லக்னத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிர தசை வரும் காலகட்டத்தில். ஸோ கொஞ்சம் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவங்க அடிபடுவாங்க. இப்போ சூரியனும் அதிலேயே இருக்கு, இல்ல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராசியும் அவங்களுக்கு துலாம் ராசி. இந்த மாரி வந்து லிவர் சோரியாசிஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அண்ட் இவங்களுமே ஆ மேல் ஆர் ஃபீமேல் கொஞ்சம் சுக்கிரன், ராகு இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் எதுலயாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஒண்ணு ட்ரக்ஸா இருக்கலாம், இல்ல ஆல்கஹாலா இருக்கலாம், இல்லன்னா வைன் அண்ட் விமென்னா இருக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த துலா லக்னம் மட்டும் ஒரு ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம்.